ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் தேவன் மேல இருக்கிற அன்பை விட்டு விலகாதபடி நீங்கள் நான் இருக்கும்போது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியில எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கலக்கங்கள் வந்தாலும் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். உற்சாகமா இருங்க, பலமா இருங்க. தேவன் கிறிஸ்து எப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சங்கீதம் 27 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில யார் வேணாலும் கைவிடலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், உங்களோட நம்பிக்கை உங்களை கைவிடலாம், நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களை விட்டு விலகலாம். ஆனா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். நம்ம பார்க்கிற மனுஷனை நம்புறோம், ஆனா நான் சொல்றேன், நம்மளை காண்கிற தேவன் நம்மளை கைவிடுறது தேவனே அல்ல. நம்ம தான் தேவனை பார்க்கறது இல்லை. அவர் கூட நடக்கிறாரு, நம்மளோட பேசுறாரு. நம்மள தாயின் கருவில் உருவாகும் முன்னே அந்த தேவன் நம்மள அறிந்து பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. இன்னும் என்ன வேணும் நம்ம வாழ்க்கையில? இந்த தேவனை தவிர வேற யாராவது கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை இல்லை. ஏன் சொல்லுதுன்னா, ஏன் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா அது உண்மை இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. அவரே ஆதியும் அந்தமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா அவர் முடித்து நம்மளை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்கிறது, என்னை தாயும் தகப்பனும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் தாயும் தகப்பனும் கையை விட வாய்ப்பே இல்லை. உலகத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா ரொம்ப குறைவு, ரொம்ப ரேர் தாய் தகப்பனும் கைவிடுறது. ஏன்னா பிள்ளைக்காக தாய் கதறதும் பிள்ளைக்காக தகப்பன் அழுவுறதும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். நல்ல கவனமா கேளுங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட போகும்போது அப்பா என்று சொல்லி அழைக்கும் போது அவருடைய வார்த்தையை நீங்க நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு அந்த இடத்திலே பதில் தருகிற தேவனா இருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தின் பிரகாரமாய் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கீங்க என்று கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. மனிதர்கள், மனுஷனுடைய சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்ப்புகள், இதெல்லாம் தேவனோட வார்த்தையில ஒன்றும் நிலைத்திருக்காது. காரணம் என்ன? அவரோட வார்த்தை வல்லமையான வார்த்தையா இருக்கு. அவரோட வார்த்தையில அற்புதம் இருக்கு. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது அவர் நம்மளை சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். உங்களை தேவன் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பான தகப்பனே, இதோ இந்த வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கண்களையும் கர்த்தாவே நீர் தேற்றுவீராக. அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவரே அவர்களுடைய கவலைகளை போக்குவீராக. அது மட்டுமல்ல, இருதயத்தில் ஆண்டவரே உலக பிரகாரமாய் உண்டாக்கின எல்லா காயங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால நீர் கட்டுவீராக, ஆத்துவீராக என்று சொல்லி செபிக்கிறேன். இதோ உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்துல ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரித்து தேவன் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 27 அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவரே, இப்படியாக ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் அப்படியாக அவர்களை சேர்த்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.